எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக சொன்ன பூராமே காணாம்பா பங்காளிங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து பார்க்க எவனையும் சொல்றானோ அவங்க ஆளை காணும். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். திமுக அழிக்கணும், எப்படி முடியும்? அழிக்கிறதுக்கு எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிக்குது, பெரிய வரலாற்று படைச்சு போய் நிக்குது. பெரிய கட்சினா என்ன பெரிய கட்சி? நான் பெரிய கட்சி. ₹1 வாக்கு கொடுக்காம 36 லட்சம் வாக்கை பெற்ற நான் தான் பெரிய கட்சி. நீ வா களத்துக்கு வா. ₹1 காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டி காட்டு. நீ பெரிய கட்சி, நாங்க ஒத்துக்கிறோம். என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்க? 50 லட்சம் கொடி கட்டணும், 5000 ட்ரோன் விட்டோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். என்ன கட்சி பெரிய கட்சி? நீ எங்க பேசிட்டு 3 சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். நீ எங்க பேசிட்டு பிரியாணி சட்டி ஆடிட்டு ஓடிட்டு இருக்கான். கொள்கையும் இல்ல, ஒரு கோட்பாடும் இல்ல, சேர்த்து அடக்கம் பண்ணி பல வருஷம் ஆகி போச்சு. காசு கொடுத்தா தான் இருப்பான். தலைவர் பேசிட்டு இருப்பா போகாதப்பான்னு கூட்டத்தை நிறுத்துற காணொலி உங்களுக்கு அனுப்ப தங்கச்சி. காசு கொடுக்காம வேலை நடக்குமா? உன் கட்சிக்காரன் கூட வேலை செய்ய மாட்டான். அப்புறம் என்ன பெரிய கட்சி? என்ன பெரிய கட்சி? பெரிய கட்சினா வாக்கு காசு கொடுக்காதீங்க. காசு கொடுக்காம வாக்கு பெற்றுங்க. நாங்கள் கடந்த காலத்தில் செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு போறோம்னு அது நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காலை போய் யாராவது சொல்லிப்பாங்க. 5000 போட்டாங்களா? ஏன்டா இதுவரைக்கும் வசதியா இருந்து இப்பதான் ஏழை ஆயிட்டமா? வாக்கை பறிக்க உனக்கு நுட்பம் தெரியல. அதனால குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்குறேன். படிக்க போற புரட்சி பெண் என்ன? புரட்சிக்கு என்ன? ஒரு புரட்சி பெண், புரட்சினா என்ன சொல்? புரட்சினா 1000 ரூபாய்க்கு கையேந்துறது புரட்சி. கல்விக்காண்டினா தங்கச்சி, கல்விக்காண்டினா தரமான கல்வியை, எல்லோருக்கும் சமமான சரியான கல்வியை கிடைக்கும்படி செய்யறதா அது புரட்சி. அதுதான் சரியா கல்விக்காக செய்யறது. எத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது, எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் வீதியில நிக்கிறான், எத்தனை ஆயிரம் தற்காலிக பணியாளர்களா இருக்காங்க, நிரந்தர பணியாளர்கள் எல்லாமே ஓய்வூதியம் பெற முடியாம. கல்விக்கு நீங்க கொடுத்த முக்கியத்துவம் என்ன? முன்னுரிமை என்ன? எங்க இருக்குது? கல்வி ஒரு வியாபார பொருள் தங்கச்சி. மனச்சன்றோட பேசுங்க. கல்வி காசு அதிகமா இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா அதே பேச்சுக்கதை, அதே பேசி கூட கூடாது தம்பி. அவனோட ஒப்பீடு, இவனோட ஒப்பீடுன்னு. மற்ற மாநிலங்கள, மற்ற மாநில மண்ணல்ல நீங்க என்னத்துக்கண்ண? மற்ற மாநில மண்ணை நான் நோக்கல, மலையை நோக்க. நீ நோக்குற? ஏன் நோக்குற? நிதிஷ்குமார் கல்சாரம் குடிச்சவனுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது. குடிக்காதன்னு சொல்ற, நீ கோல்படுத்து போய் குடிச்சா நான் ஏன் காசு கொடுக்கணும்னாரு. நீ ஏன் கொடுத்த? நீ ஏன் கொடுத்த? கேரளாவில் மணல தடை இருக்குல்ல, மலையனூருக்கு தடை இருக்குல்ல, நீ எதுக்கு அழிவுத்தா? நீ எதுக்கு வெட்ட அனுமதிச்ச? எல்லாத்துக்கும் அவனை சொல்றது. இந்தியானா அமெரிக்காவை பாருங்க. அமெரிக்காவில் இருக்கிற கல்வி, அமெரிக்காவில் இருக்க குடிநீர் விநியோகம், மின்சாரம், சாலை போடுதல், பராமரித்தல், அவனுடைய மருத்துவ கட்டமைப்பு அது ஒன்று இருக்கா? தொட்டதுக்குள்ள அவனை பாரு இவனை பாரு அப்படின்னா, எங்க அப்பா ஏன் குடிக்கிறாருன்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பியா? தம்பி, 81 விழுக்காடு நிலக்கரி, 81 விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் என் நிலத்தில் தான் இருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வளம் என் நிலத்தில் தான் இருக்கு. நான் சொல்ல, இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமித்யா சென் சொல்றாரு, இந்தியாவிலே தனிநாடு தமிழ்நாடு போயிருந்தா உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாயிருக்கும். அது காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குன்னு. கங்கை படுகையில மீத்தேன் இருக்குல்ல, ஏன் எடுக்கல? காவிரி படுகையில் எடுக்கிற. அப்ப அந்த மாநிலத்தை பாரு. அதில் அங்கேயும் பேசல. கல்வியில எந்த மாநிலத்தை பாரு. கேரளாவோட என் பின்னுக்கு இருக்க கல்வியில தரத்துல ஏன் இருக்க? எல்லாத்துக்கும் ஒப்பிடுது. அது ஓட்டு காசு கொடுக்குறா கேரளா? நீ எது கொடுக்குற? ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. எதை ஒப்பிடணும்? கல்வியின் தரத்தில் கெஜ்ரிவால் வந்து முதல் தரத்தை தூக்கிட்டு போனான். அதனாலதான் அவனுக்கு அதிகப்படியா வாக்கு பெற்று மறுபடியும் வென்றாரு. போயா டெல்லியில பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க. நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா? தரம் உயர்தா இல்லையா? 30 விழுக்காடு அரசு பள்ளிக்கு, தனியார் பள்ளிக்கு போய்கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படை எடுக்கிறத விழுக்காடு பினராயி விஜயன் கூட்டிருக்காரா இல்லையா? அந்த மாதிரி எந்த முயற்சி எடுக்கல. மற்ற மாநிலத்தில் நான் கேட்கிற கல்கடை இருக்குல்ல, நீ ஏன் கல்கடை முடி வச்சுட்ட? அந்த மாநிலத்தை பாரு, இந்த மாநிலத்தை பாரு. என்ன இது என்ன ஓடியா சார், ஓடியா பொழுது பணம் கிடைக்காது. அந்த நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன்ல தம்பி, எதுக்காக ஒண்ணுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாம் இருங்க தங்கச்சி. எல்லா மாநில முதலமைச்சரும் இல்ல, இப்ப சந்திரபாபு நாயுடு, பினராயி விஜயன் எல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன், ஆப்பிரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன், அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன். அப்படி போய் ஒன்னும் முதலீடு கொண்டு வரலையா? எந்த மாநில முதலமைச்சர் ஊரா போய் கையேந்தி இருக்காரு சொல்லுங்க. 10 லட்சம் கோடி கொண்டு வந்து 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. 10 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா? சொல்லுங்க. வந்திருக்கா? இவங்க இலக்கு 30 லட்சம் கோடி, 50 லட்சம் பேருக்கு வேலை. கேட்கும் போது இன்னைக்கு காதுல தேனா பாயுது. அது எங்க 10 லட்சம் கோடி?
அது எங்க அண்ணனோட கருத்து. எங்க அண்ணனோட கருத்து அரசியலமைப்பே சொல்லுது கல்லு உணவின் ஒரு பகுதின்னு. எங்க தமிழருடைய தொன்மத்துல சங்க இலக்கிய சங்க காலங்கள்ல இருந்து எங்களுக்கு கல் இருக்கு. கல் வந்து இங்க பாருங்க தங்கச்சி, கல் உண்ணாமேன்னு எங்க பாட்டனார் பாடியிருக்கலாம். நாங்க கல்லுங்கிற சொல்ல தூக்குறோம். பனம்பால் தென்னம்பால் மூலிகை சேருன்னு திறக்கிறோம். கல்லு குடிச்சு செத்தவனை சொல்லுங்க தங்கச்சி, சொத்தம்பட்டையும் வித்தவனை சொல்லுங்க, நாங்க மூடிடுறோம். உலகத்துல எல்லா தேசிய இனங்களுக்கும் ஒரு மது இருக்கா இல்லையா தம்பி? இருக்குல்ல. தேசிய குடிபானம் மதுபானம் இருக்கு. ரஷ்யானா ஓட்கா இருக்குது, மற்ற நாடுனா சாம்பன் இருக்குது, ஒயின் இருக்குது, எல்லா நாட்டுக்கும் ரம் இருக்கு, ஜின் இருக்கு. ஒவ்வொரு நாடும் ஒரு மது வச்சிருக்கு. அது மாதிரி என் தேசிய இனத்திற்கு ஒரு மது இருக்கு. அவையும் அதிகமான கல்லுண்டு உண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். எத்தனை பாடல்கள் இருக்கு, எவ்வளவு இருக்கு. அது அண்ணனுடைய பார்வை. அது அந்த திருடுறது, கமிஷன் வாங்குறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்கை கூடுதலா விளை வச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கணந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தியாகத்துல வருது. உங்களுடைய தியாகம் போட்டுறது. நான் என்ன நினைக்கிறேன், யார் மேல வருது இல்ல, எங்க பாட்டை ஒருத்தன் செக் இழுத்தான்ல, அவர் மேல 9 வருஷம் 8 வருஷம் ஜெயில இருந்தாங்க எங்க தாத்தாங்க எல்லாம், தூக்கல தொங்குனாங்கல்ல, இவங்க அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்றது? அதுக்கு பேர் என்ன சொல்றது? இந்த நாட்டுல மண்ணெல்லி விற்கிறது, மலை குடைஞ்சி விற்கிறது, இந்த என்ன செய்யறது, இந்த மாதிரி சாராயம் காய்ச்சறது, இது பண்றது, இதெல்லாம் தியாகத்துல வருது. வீர தீர செயல்களே பெருமை மிக்க செயல்ல வருது. வேற ஏதாவது இருக்கா? அதை ஏத்தினாதான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க முடியும் தங்கச்சி. இதெல்லாம் இதுக்கு வந்து எப்படின்னா மாடல். இதெல்லாம் ஒரு மாடல். சொத்து வரி ஏற்றினது, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருள் விலை ஏற்றம், பால் விலை ஏற்றம், அரிசி பருப்பு விலை ஏற்றம்லாம் மக்கள் வாழவே முடியாத சூழலுக்கு தள்ளிட்டு இருக்கு. வெறும் மின்கட்டண உயர்வுன்னு பார்க்க முடியாது தங்கச்சி. அது சார்ந்த சிறு குறு தொழில்கள், உற்பத்தி செய்ய பொருள்கள் மின் கட்டணத்தை அதிகமாக கட்டும்போது, அந்த ஒரு கடை மளிகை கடை வச்சிருக்காருன்னா அந்த கடைக்கு வாடகை, சொத்து வரி கூடிடுச்சு, அந்த கடையை பயன்படுத்துற மின்ஸ் கட்டணம் அது கூடிடுச்சு. அப்படிங்கும்போது அது அரிசி பருப்பு தக்காளி விலையில அது ஏறிடுது. ஒன்று சார்ந்து இருக்கிற அமைப்பு இது. அதனால அதை பத்தி அவங்களுக்கு கவலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மின் கட்டண உயர்வுக்கு அதுக்கு ஏதாவது சொல்ல. அப்படி இருந்தும் எங்க மின்சாரம் தடை இல்லாம வருதா? உங்களால் நம்ப முடியுதா? எங்க அம்மா அரணையூர்ல எவ்வளவு பயன்படுத்திருப்பாங்க மின்சாரம் நினைக்கிறீங்க? 1 லட்ச ரூபா பில் வந்ததுன்னா உங்களால் நம்ப முடியுதா தங்கச்சி? கேட்டா எல்லா வீடுகள்லையும் விலை, சிற்றூர்களில் இப்ப நம்மளால தங்கச்சி கேட்கறாங்க, நான் பதில் சொல்றேன். சிற்றூர்கள் இருக்கிற மக்களுக்கு யார் குரல், யார் பேசுறது? 5000 10,000 சின்ன சின்ன வீடுகள், 2-3 விளக்கு, சின்ன சிம்மிடி விளக்கு வச்சு எரி, இந்த முட்டைப்பல் போட்டு எரிக்கிற விலை கண்ணாபின்னு கட்டணும். மகளிர் உதவி தொகை கொடுக்குறது கோடீஸ்வரனுக்கு 1000 ரூபாய் வாங்குறாங்க. டெய்லி கூலிக்கு போனாதான் வழின்ற மாதிரி இல்ல, கிடைக்கல. தகுதி இல்லாம இருந்திருக்கும் தங்கச்சி. ஓட்டு வந்து கேட்கும் போது சில வந்து அனைத்து மகளிர் உதவி தொகை வந்து அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் மகளிருக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கோடீஸ்வரன் 10 பேருக்கு வாங்குறாங்க. இப்ப நான் வாக்கு கேட்கும் போது தகுதி வாய்ந்த மகளிருக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தா நீங்க தகுதி பார்த்து ஓட்டு போட்டிருப்பீங்க. இவர் வந்தா நல்லா இருக்கும்னு. மொத்தமா 1000 அப்படி ஏமாத்துறதுன்னு ஆயிடுச்சுன்னா எதையாவது சொல்லி ஏமாத்த வேண்டியதானே தங்கச்சி. இப்ப அது அண்ணனுடைய கருத்து. அது பெரிய கட்சி சின்ன கட்சிங்கிறது எதை வச்சு தங்கச்சி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? நீங்க 75 ஆண்டுகளா தொட்டிட்டீங்க. அன்னைக்கு வந்து ஒரு தேவை இருந்தது. இந்திய காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது. வடக்கு வாழுது, தெற்கு தேயுதுன்னு ஒரு கோட்பாட்டை வச்சிங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. நீங்க தமிழ் மொழி மீட்சி, இந்தி திணிப்புக்கு எதிர் ஆறு இதுன்னு பேசுனீங்க. இதெல்லாம் ஏதோ நல்லது செஞ்சிருவாங்க போல இருக்குன்னு நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. அதை பிடிச்சுக்கிட்டீங்க, கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அமைப்பை பரவலாக்கி குறையோடி போன ஒரு கட்டமைப்பு வச்சுட்டீங்க. நல்லா வலுவா கட்டமைச்சிட்டீங்க. நீங்க பெரிய சிங்காத சிங்கம். வாக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியலையே, வென்று காட்டுங்க. 1000 ரூபாய் எதுக்கு? தமிழ் மகனுக்கு 1000 ரூபாங்கிறது தேர்தல் இருக்கும்போது இப்ப கொடுக்குறீங்க. ஒரு வாக்குக்கு 17,000 ரூபாய். அதானே? இல்ல உண்மையிலேயே எங்க மேல அக்கறைன்னா நான் நேற்று தான் படிக்க போறோமா? இதுவரைக்கும் நாங்க படிக்க போகல.